குத்திக்கின உன்னோட பேர வழியில கொச்சேண்டி 10,000 வீர உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும் உன்னோட இருக்கணும்னா உலகத்தை மறக்கணும் என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும் என்னோட குழந்தவோ வயிற்றுல பிறக்கணும் நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற அடடா இப்போ என்ன பண்றது என்ன பண்ண போறோம்னு அதிர்ச்சியில இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மொமெண்ட நம்மள பல பேரும் ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒரு செகண்ட் தலை சுத்திருச்சு அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இது. 1 hour ஹார்ட் அட்டாக்ல இருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பாப்பீங்க பாருங்க. கரெக்டா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஆட்டோல வந்து ஜாலியா கடையில சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கடையில இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுறாங்க. கரக் முரக் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸா உள்ள போகுது. இந்த பசங்க கேங்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்டா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன கடையா தான் இருக்கும். ஒரு டீ கடையா இருக்கும், இல்லனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன பொட்டி கடையா இருக்கும். எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனா கரெக்டா பே பண்ணும்போது அந்த பே பண்ற ஆன்லைன் பேமெண்ட் மோடு ஒர்க் ஆகலங்க. என்னடா இது ஒர்க் ஆகலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வெளில போகும்போது யாராச்சும் ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் காசு இருக்கும். இப்போ நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சில மணி நேரங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ட்ரை பண்ணும்போது பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அப்பாடா ஒரு தொல்லை முடிஞ்சதுடா, எப்படியோ பே பண்ணிட்டோன்னு சந்தோஷத்தோட அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இது ஸ்கிரிப்டடா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நம்மள பல பேர் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணிருப்போம்ல. முகமது இஃப்ராஸ் அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.